ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்தியமாக எனக்கும் தெரில. OnePlusல வந்து ஒரு குட்டி போட்டி அமைச்சிருக்காங்க. இந்த மிஸ்ட்ரியான பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த போட்டிக்குள்ள OnePlus என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோமா? டேய் மச்சி, கத்தி மட்டும் எடுத்துட்டு வா. டேய், கத்தி தான்டா கேட்டேன். கத்தி இல்ல, அருவா தான் இருக்கு. வேணுமானமா? சரி விடு, டிஃப்ரெண்ட்டாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த பெட்டிக்கு அருவா ரைட்ரா பண்ணுங்க. நம்மளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணிடுவாங்க? இது கிடையாது. OnePlus Z வயர்லெஸ் இயர்ஃபோன் நிறைய பேர் கேட்ட ஒரு ப்ராடக்ட். இதை தான் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸில். ஆல்ரெடி OnePlus 8ஓட வீடியோ நம்ம போட்டோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இங்கே ஐ பட்டன்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன் டீட்டெயிலாக என்னென்ன இருக்குது அப்படின்றத அக்குவேர் ஆணிவேராக தெரிஞ்சுக்கலாம். பார்க்கல அப்படின்னா அங்கே செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த OnePlus Z வயர்லெஸ் இயர்ஃபோன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பொட்டிக்குள்ளே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை. இதோட ப்ரைஸ் 1800 ரூபாய், 2000 ரூபாய். ஆனால் 1800 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வாங்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயும் போல இல்லாம கொஞ்சம் பெரிய பாக்ஸ்ல இந்த இயர்ஃபோன் கொடுத்திருக்காங்க. முன்னாடி OnePlus அப்படின்னு போட்டு இந்த இயர்ஃபோனோட பிக்சர் போட்டிருக்காங்க. பின்னாடி இந்த இயர்ஃபோன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத லைட்டா சொல்லியிருக்காங்க. வேணும் அப்படின்னா பாஸ் பண்ணி படிங்க. அப்படி இல்லையா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கவர் ரிமூவ் பண்ணுவோம். எங்க என் அருவா? ஓப்பன் பண்ணோன்னா மேலவே இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கு. இதே மாதிரி தான் OnePlusோட புல்லட் இயர்ஃபோனும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி OnePlusோட Z வயர்லெஸ் இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே வெளியே எடுக்கலாம். இது பார்க்கறதுக்கு அப்படியே OnePlusோட புல்லட் இயர்ஃபோன் மாதிரி இருக்கு. என் கையில் இருக்கு பாருங்க. பெருசா ரெண்டுத்துக்கும் எந்த டிஃபரன்ஸுமே டிசைன்ல இருக்க மாதிரி தெரியல. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டப்பா இருக்கு. இந்த குட்டி டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா யூசர் மேனுவல் இருக்கும். எவனும் படிக்க போறது இல்லை, ஆனால் எல்லா கம்பெனியும் கொடுப்பாங்க யூசர் மேனுவல். அதுக்கப்புறம் OnePlusோட ஒரு சார்ஜிங் கேபிள் டைப் சியில் தான் சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் டைப் சி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, லொஸ்க்குன்னு சில பேப்பர் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் யாரும் படிக்க போறது இல்லை. இதை பற்றி தான் ஃபுல்லாக சொல்ல போறேன். சோ அவ்வளவுதான் உள்ள இருக்கு. இப்போ இந்த OnePlusோட Z வயர்லெஸ் இயர்ஃபோன் பத்தி பார்க்கலாம். என்கிட்ட OnePlusோட புல்லட் வயர்லெஸ் இயர்ஃபோன் வெர்ஷன் 2 இருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா டிசைன் பக்காவா 99% வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. பெருசா எந்த சேஞ்சுமே இல்ல. கொஞ்சம் தூரமா வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இயர்ஃபோனுமே ஒரே மாடல் தானா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரே மாதிரி டிசைன் இருக்கு. அண்ட் எங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி. புல்லட் வயர்லெஸ் இயர்ஃபோன் 2ல 6000 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி ஒரு பிரீமியம் குவாலிட்டி ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. பில்ட் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா இங்க 2000 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. குவாலிட்டில நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். கையில் எடுக்கிறப்ப அதை ரியலா ஃபீல் பண்ண முடியும். சோ குவாலிட்டில மட்டும் தான் டிஃபரன்ஸ். மிச்சபடி இந்த ரெண்டு இயர்ஃபோனுக்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஃபீச்சர்ஸும் இந்த ரெண்டு இயர்ஃபோன்லயும் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன இந்த இயர்ஃபோன்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத ஹைலைட்டான ஃபீச்சர் இதோட சார்ஜிங் தான். உங்களோட OnePlusோட வார் சார்ஜர் இருக்கு அப்படின்னா வெறும் 10 நிமிஷத்துல 10 மணி நேரத்துக்கான சார்ஜிங்கை ஈஸியா வந்து பண்ணிக்கிற முடியும். ஒரு டீ குடிக்கிறது, ரெஸ்ட் ரூம் போறது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இயர்ஃபோன் ஃபுல்லா சார்ஜ் ஆயிரும். ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இல்ல நார்மல் சார்ஜர்ல போடுறீங்க அப்படின்னா டைப் சி தான் ஃபுல்லா சார்ஜ் ஆக ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியுது. ஸோ சார்ஜிங் அண்ட் பேட்டரி வந்து பக்காவா இருக்கு. அண்ட் ரெண்டாவது இது ஒரு நெக் பேண்ட் அப்படின்றதுனால கழுத்துல வந்து சீக்கிரம் விழுகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பின்னாடி நம்மளுக்கு மேக்னெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட் இருக்கிறதுனால நம்மளோட கழுத்துல வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் நீங்க ஜாகிங் போறீங்க, வாக்கிங் போறீங்க, இல்ல ரன்னிங்கே போறீங்க அப்படின்னாலும் காதுல கழுத்துல வந்து அவ்வளவு சீக்கிரத்துல விழுகல. ஃபிட்டிங் பக்காவா இருக்கு. அந்த வகையில சந்தோஷம். அண்ட் இந்த இயர்ஃபோனோட கனெக்டிவிட்டிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா Bluetooth 5.0 கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டி எல்லாம் ஃபாஸ்டா இருக்கு. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி ஒரு மேக்னெட் இருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்மளோட கழுத்துல இருந்து விழுகாம இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இன் கேஸ் இத வச்சிட்டு இப்படி கனெக்ட் பண்றோம் மேக்னெட்டோட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏதாவது வீடியோ பார்த்தாலும் சாங் கேட்டாலும் பாஸ் ஆயிரும். திருப்பி காதுல எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகும். அண்ட் OnePlus போன்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி காதுல எடுத்து வைக்கிறப்ப கால் ஏதாவது வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அட்டெண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு போன்ல இந்த இயர்ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு ஈஸியா ஸ்விட்ச் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்டா கனெக்ட் ஆகுது. அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்திருக்காங்க. யூசுவலா எந்த இயர்ஃபோன் கம்பெனி இதை கண்டுக்கிறது இல்ல. ஆனா OnePlus கொடுத்திருக்காங்க. இது முன்னாடி இயர்ஃபோன்லயும் கொடுத்திருக்காங்க. இதுலயும் அவைலபிளா இருக்கு அப்படின்றது ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர். டக்குன்னு ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு மாத்திக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னோட போன்லயும் கம்ப்யூட்டர்லயும் இந்த இயர்ஃபோன் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணேன் அப்படின்னா டக்குன்னு போன்லயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை நமக்குன்னா என்னோட சிஸ்டம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாத்தி ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டாவும் ஸ்விட்ச் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த இயர்ஃபோன்ல IP55 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. மழை பெய்யுது, நம்மளோட
வேர்வைப்படுது அப்படின்னா எதுவும் ஆகாது. தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா சோலி முடிஞ்சு. அதுக்கான ஃபீச்சர்ஸ் இதில் கிடையாது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் கடைசியாக அந்த இயர்ஃபோனில் பக்காவான சவுண்ட் குவாலிட்டியாக டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அவங்க என்ன டிரைவர் யூஸ் பண்ணால் எனக்கு என்னடா சவுண்ட் குவாலிட்டி பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாங்கில் இருக்க துல்லியம் டீட்டெயிலிங் நல்லா கேட்கணும் அப்படின்னா பக்காவான இயர்ஃபோன். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாங்கில் இருக்க அந்த மிட்டும் ஹையும், அதாவது அந்த துல்லியம் இருக்கும் தெரியுமா, ஒரு மியூசிக் கூட டீட்டெயிலாக கேட்கறதுக்கு பக்காவான இயர்ஃபோன். ஆனால் பேஸுக்காக வாங்குறீங்க அப்படின்னா இது செட் ஆகாது. பேஸ் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, ஓகே, நார்மல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மிச்சபடி இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்குறப்ப இந்த ப்ரைஸுக்கு பக்காவான ஒரு இயர்ஃபோன். ஏன்னா 6000 ரூபாய் இயர்ஃபோனில் இருக்க எல்லா ஃபீச்சருமே கிட்டத்தட்ட இந்த 2000 ரூபாய் இயர்ஃபோன்லேயே இருக்குது. அப்படி பார்க்குறப்ப ஒர்த்து தான். நெகட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்ப பேஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த இயர்ஃபோன்லேயும் அந்த அளவுக்கு பேஸ் இருக்காது, இங்கேயும் பேஸ் கொடுக்கல அப்படின்றது அந்த அளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக எனக்கு பட்டுச்சு. மிச்சபடி 2000 ரூபாய் இல்லை 1800 ரூபாய்க்கே செம்ம ஒர்த்து. என்னடா சொல்கிற, 2000 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயர்ஃபோனுக்குன்னு ஒரு கூப்பன் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை யூஸ் பண்ணுறீங்க, அந்த லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1800 ரூபாய்க்கு இந்த இயர்ஃபோனை வாங்கிக்கலாம். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இயர்ஃபோனை ஆல்ரெடி யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க அப்படின்னா, நல்லா இல்லாத ஏதாவது விஷயம் இருந்துச்சு அப்படின்னா பின் பண்ணி வைக்கலாம். யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் நல்லா இல்லை அப்படின்றத அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நான் யூஸ் பண்ண அந்த ஒரு வாரத்தில் பெருசாக எந்த நெகட்டிவ் சொல்றதுக்கு இல்லை. டே ஏன் கண்ணு முன்னாடி தான் அன்பாக்ஸ் பண்ண இப்படி புடுங்குற, ஒரு வாரம் யூஸ் பண்ண அப்படின்னீங்கன்னா 2 இயர்ஃபோன் வந்துச்சு. ஒரு வாரமாக ஒரு இயர்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2வது இயர்ஃபோன் தான் உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணேன். சும்மா ஒரு கான்செப்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த பொட்டி இருக்குது, அருவா கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். அது எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது அன்பாக்சிங் ட்ரை பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். 1800 ரூபாய்க்கு ஒர்த்து அப்படின்னு நான் யூஸ் பண்ண வர எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது இந்த வீடியோ பார்த்த வர, வாங்கலாமா ஒர்த்தா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த ஃபீச்சர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த அப்கிரேட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஒரு 2000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல இயர்ஃபோன் வாங்கணும் ப்ளூடூத்தில் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மேபி கிவ் அவே கூட இருக்கலாம். ஏன்னா 1 மில்லியனுக்கு கிவ் அவே பண்ணல. ஸோ எத்தனை பேர் கிவ் அவேக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.